திருவாரூர் மாவட்டம் ஆவடி அடுத்த மிட்னமிள்ளியில் வசித்து வருபவர் சிவநாயர் மற்றும் அவரது மனைவி பிரசன்னா தேவி. சித்த மருத்துவரான சிவநாயர் தனது வீட்டிலேயே சித்த மருத்துவம் பார்த்து வருகிறார். இந்நிலையில் ராஜஸ்தானை சேர்ந்த மகேஷ் என்பவர் ஆவடி அடுத்த முத்தா புதுப்பேட்டையில் உள்ள ஒரு கடையில் வேலை பார்த்து வந்துள்ளார். 2019 சிவநாயரிடம் சிகிச்சை பெற்று வருவதோடு நெருக்கம் ஏற்படுத்திக் கொண்டு அடிக்கடி அவரது வீட்டிற்குள் அனுமதியின்றி நுழைந்துள்ளார். மகேஷின் நடவடிக்கை சரியில்லாததால் சிவநாயரின் மனைவி பிரசன்ன தேவி கண்டித்துள்ளார். இதனை பற்றி தனது மகனிடமும் பலமுறை கூறியுள்ளார். இந்நிலையில் மகேஷ் சித்த மருத்துவரின் வீட்டிற்குள் நுழைந்து சித்த மருத்துவரின் மனைவி பிரசன்ன தேவியை கொலை செய்துவிட்டு அதை தடுக்க வந்த சிவநாயரையும் கொலை செய்துள்ளார். இதுகுறித்து போலீசார் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் மகேஷை தீவிரமாக தேடி வந்த நிலையில் தற்போது கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். பொள்ளாச்சி அடுத்த வால்பாறை கொண்டை ஊசி மலைப்பாதையில் வேன் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 31 பயணிகள் படுகாயம் அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் 35 பேர் 5 நாள் சுற்றுலா பயணமாக கேரளா உட்பட பல்வேறு பகுதிகளில் சுற்றி பார்த்துவிட்டு வால்பாறை வழியே இரவு பொள்ளாச்சி நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அப்போது குரங்கு அருவி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வேன் விபத்திற்குள்ளானது. இதையடுத்து அவ்வழியாக வந்தவர்கள் காயத்துடன் போராடி கொண்டிருந்தவர்களை மீட்டு 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் மூலம் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனால் வால்பாறை பொள்ளாச்சி சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோத்தகிரி அருகே தீனட்டி பகுதியில் கேரட் அறுவடை பணிக்கு ஆட்களை ஏற்றிச் சென்ற பிக்கப் வாகனம் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 15க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் காயமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே தீனட்டி பகுதியில் அதிக அளவில் மலை காய்கறிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் அறுவடை செய்யும் காய்கறிகளை பிக்கப் வாகனங்களில் விற்பனைக்கு கொண்டு செல்லும் போது மூட்டைகள் மீது அமர்ந்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கேரட் மூட்டைகள் ஏற்றிச் சென்ற பிக்கப் வாகனம் சுத்திகரிப்பு நிலையத்தில் இறக்கி வைத்துவிட்டு பின்னர் ஆட்களை ஏற்றிக் கொண்டு சென்றபோது தீனட்டி பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே வாகனம் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் கேரட் அறுவடை பணிக்கு சென்ற 15க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். அருகில் இருந்தவர்கள் உடனடியாக அவர்களை மீட்டு கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து கோத்தகிரி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள புளியம்பட்டி கிராமத்தில் சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி சென்னை கேக்ஸ் என்ற பெயரில் பேக்கரி மற்றும் டீ கடை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் காலை 4 மணியளவில் கடை திறந்த போது கோட்டம்பேட்டுப்பட்டியைச் சேர்ந்த பழனிவேல், கோவிந்தராஜ், விஜி உள்ளிட்ட 4 பேர் கடைக்கு சென்றுள்ளனர். அப்போது நாங்கள் ரவுடிகள் என்று கூறி இலவசமாக தின்பண்டங்களை கேட்டதால் கடை ஊழியர் 1 மணி நேரம் கழித்து வரும்படி கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த 4 பேரும் கடை ஊழியரை அடித்து காயப்படுத்தியுள்ளனர். இதில் காயமடைந்த கடை ஊழியர் ஆயுப் கான் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்போது தாக்குதல் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி ஓமலூர் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து ஓமலூர் போலீசார் விசாரணை நடத்தி தப்பி ஓடிய 4 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு